ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 4-5 மான்ஸ்டர் டான்ஸ் தான் ஆரம்பிக்குங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் வருது, இங்க நிறைய மான்ஸ்டர் இருக்காங்க, அவங்களை காப்பாத்துனா செயின்ட்னு ஒருத்தங்க மக்கள் வந்து செயின்ட்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா ஊர்லயுமே ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க தான் மான்ஸ்டர் அடிக்கடி யூஸ் ஆவாங்க. செயின்ட்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து புனிதமான பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு ஊர்ல இல்ல ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு அங்கே புனிதமான பெண்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு வாரிசு இருப்பாங்க. அதே போலதான் நம்ம வாரிசு வந்து நம்ம ஹீரோயின் தான் காமிச்சாங்க. ஊர்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து ஹீரோவை தான் பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து ஒரு பெரிய செயின்ட், அதான் இல்ல அந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கா, எல்லா மனுஷனையும் அடிச்சுக்கா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து அவ பேர் சொல்லி கூப்பிட்டா. அந்த ஹீரோயின் டக்குனு சொல்றா, அது அவ சிரிக்க மாட்டா. அதனால அந்த பையன் டக்குனு பயந்துடும். குட் மார்னிங் அப்படி சொல்றா. அதனால வந்து அவங்க ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ வந்து சிரிக்க மாட்டா, ரொம்ப டெரரா இருக்கா, ஐயோ என்ன செயின்ட்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிமையோட நேமே போட்டு திருப்பி எபிசோட் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போற வேலை அப்போ நம்ம ஹீரோ வந்து எட்டி பாக்கலாம் வந்து நம்ம கொடுத்துற ஹீரோ. அதனால அவன் வந்து யாரு அப்படின்னு கேட்கான். நீ இந்த ஊருக்கு புதுசா அவன் தெரியாது அப்படிங்கிறான். ஆமா அப்படிங்கிறான். அதனால அப்பா தெரிஞ்சுட்டு என்ன சொல்றேன், இந்த ஊருக்கு இது மொத்தம் ரெண்டே செயின்ட். ஒன்னு வந்து தங்கச்சி தங்கச்சி ரொம்ப ஸ்வீட்டாவும் அழகா இருப்பா. இந்த ஊருக்கு எல்லாருமே அவளை பிடிக்கும். அவன் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இவ வந்து அவளோட அக்கா வந்து எப்படின்னா ரொம்ப சிடுமுஞ்சி, ஆனா எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டான். நீ சொல்ற மாதிரி எனக்கு தெரியும், நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பாட்டி வந்து எனக்கு